ஒரு வாடகை காரை வந்து 10 வருஷமா ஓட்டிட்டு மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் செஞ்சுட்டு திடீர்னு இது என்னோட சொந்த காருன்னு நீங்க சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப விசித்திரமா காமெடி மாதிரி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இதத்தான் நம்ம ஊர்ல பல லட்சம் பேர் ரியல் எஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் வந்து இப்படி ஒரு தப்ப செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நிறைய பேர் இந்த முத்திரைத்தாள் கட்டணத்தை மிச்சப்படுத்தணும்னு சொல்லிட்டு முறையான விற்பனை பத்திரத்துக்கு பதிலா குறுக்கு வழியை தேடுறாங்க. ஆமாங்க. அதாவது இந்த பொது அதிகார பத்திரம்னு சொல்ற ஜிபிஏ, அப்புறம் விற்பனை ஒப்பந்தம், உயில் இதெல்லாம் வச்சு ஒரு சொத்தை வாங்கினா நிஜமாவே அந்த சொத்துக்கு நீங்க ஓனர் ஆக முடியுமா? அது பெரிய கேள்விக்குறிதான். அதான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டின் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பத்தி தான் பேச போறோம். பலரோட சொத்துரிமை கனவுகள்ல இது பெரிய இடியை இறக்க போகுது. கரெக்ட். இது வந்து ரமேஷ் சந்த் எதிர் சுரேஷ் சந்த் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. இது ஒரு அண்ணன் தம்பி பஞ்சாயத்து இல்லையா? அப்பா குந்தன்லாலோட சொத்துக்காக ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் நடக்கிற சண்டை தான் இது. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, சுரேஷ் வந்து 96ல ஒரே நாள்ல எழுதப்பட்ட ஜிபிஏ, அப்புறம் விற்பனை ஒப்பந்தம், உயில், பணம் கொடுத்ததற்கான ரசீது இது எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஓஹோ, அப்ப இதெல்லாம் வச்சுட்டு நான் தான் முழு உரிமையாளர்னு சுரேஷ் வழக்கு போடுறாரு. ஆமா, அப்படிதான் வர்றாரு. ஆனா ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, 73லயே அப்பா வந்து வாய்மொழியா இந்த சொத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் தான் இத்தனை வருஷமா இங்க குடியிருக்கேன்னு சொல்றாரு. இப்போ மேலோட்டமா பார்த்தா சுரேஷ் கையில இவ்ளோ பேப்பர்ஸ் இருக்கு, அதனால அவர் பக்கம் தானே நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் ஏன் உரிமையாளராக முடியாது? அங்கதான் சட்டத்தோட நுணுக்கமே இருக்கு. சுரேஷ் கையில இருக்கிறது வந்து முறையான விற்பனை பத்திரம் கிடையாது. அதாவது சேல் டீட் இல்ல. எக்ஸாக்ட்லி. சொத்துரிமை மாற்று சட்டம் பிரிவு 54 படி பாத்தீங்கன்னா, ஒரு சொத்தோட உரிமை மாறணும்னா அது கண்டிப்பா பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரம் மூலமா மட்டும்தான் நடக்கணும். ஓகே. நீங்க ஜிபிஏ எழுதி வாங்கினா அது உங்களை ஒரு ஏஜென்ட்டா மாத்துமே தவிர உங்களை என்னைக்கும் ஓனரா மாத்தாது. ஓஹோ, அப்போ இதை எப்படி வச்சுக்கலாமா? இந்த விற்பனை ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்துல கல்யாணம் நடக்கும் சொல்லிக்கிற நிச்சயதார்த்தம் மாதிரி. ஆமா. நிச்சயதார்த்தம் நடந்தாலே கல்யாணம் முடிஞ்சதா அர்த்தம் கிடையாது, கரெக்டா? மிக சரியான ஒப்பீடுங்க. உச்ச நீதிமன்றமும் இதைத்தான் சொல்லுது. ஒப்பந்தம்ங்கிறது எதிர்காலத்துல ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கிற வெறும் வாக்குறுதி மட்டும்தான். அது உங்களுக்கான உரிமையை உடனே மாத்தி தராது. சரி, இப்போ ஜிபிஏ ஒப்பந்தம் எல்லாம் உரிமை தராதுன்னு வச்சுப்போம். ஆனா சுரேஷ் கையில பதிவு செய்யப்பட்ட உயில் ஒன்னு இருந்துச்சே, உயில்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான டாக்குமெண்ட் ஆச்சு, அது எப்படி செல்லாம போவோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உயிலுங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஆவணம். ஏன்னா அதை எழுதினவர் அதை கோர்ட்ல நிரூபிக்க உயிரோட இருக்க மாட்டாரு. உண்மைதான். அதனாலதான் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 68 என்ன சொல்லுதுன்னா, உயில்ல கையெழுத்து போட்ட சாட்சிகள் இருப்பாங்க இல்லையா? ஆமா, அட்டெஸ்டிங் விட்னஸ். கரெக்ட். அவங்கள குறைஞ்சது ஒருத்தரையாவது கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்கணும். இதுதான் சட்டம். ஆனா சுரேஷ் எந்த ஒரு சாட்சியையும் கோர்ட்ல விசாரிக்கவே இல்ல. ஆத்தி, என்ன சொல்றீங்க? சாட்சிய விசாரிக்காததால அந்த உயிலே செல்லாம போயிடுச்சா? அது மட்டுமல்ல, குந்தன்லாலுக்கு 4 வாரிசுகள் இருக்கும்போது மத்த 3 பேரை ஏன் சொத்துல இருந்து விலக்கினாரு அப்படிங்கிற எந்த காரணமும் இந்த உயில்ல இல்ல. ஹோ, அப்போ கோர்ட்டுக்கு அது சந்தேகமா பட்டிருக்கும். கண்டிப்பா. அதனால அந்த உயில் மேல கோர்ட்டுக்கு சந்தேகம் வந்து அதை அப்படியே ரத்து செஞ்சுட்டாங்க. பாவம் சுரேஷ். ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன லாஜிக் இடிக்குதே. சுரேஷ் வந்து பணத்தை கொடுத்துட்டாரு, ரசீதும் வாங்கிட்டாரு. விற்பனை முழுசா முடியலனா கூட அவர் தன்னோட கடமையை செஞ்சிட்டாரே. சட்டம் வந்து அவருக்கு எந்த பாதுகாப்பும் தரலையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. சட்டத்துல பகுதி செயல்பாடு, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் பார்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க, பிரிவு 53A அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இருக்கு. சரி, அது என்ன சொல்லுது? ஒருத்தர் வந்து ஒப்பந்தப்படி பணத்தை கொடுத்துட்டு அந்த சொத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா அவரை உடனே வெளியேற்ற முடியாது. ஆனா இங்கதான் சுரேஷ் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அடடா, என்ன தப்பு பண்ணாரு? இந்த சட்ட பாதுகாப்பை பெறணும்னா அந்த நபர் வந்து சொத்தோட சுவாதீனத்துல இருக்கணும். சுவாதீனம்னா பொசெஷன்ல இருக்கணும். அதாவது அந்த வீட்ல குடியிருக்கணும், இல்லைன்னா சாவியாவது அவர் கையில இருக்கணும். சரியா சொன்னீங்க. ஆனா சுரேஷ் கோர்ட்ல வழக்கு போடும்போதே சொத்து ரமேஷ் கிட்ட இருக்கு, அதை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க அப்படின்னு சுவாதீனம் கேட்டுதான் வழக்கே போட்டாரு. அட கடவுளே, அப்போ அவரே சொத்து தான் கையில இல்லேன்னு கோர்ட்ல ஒத்துக்கிறாரு? ஆமா, சொத்து தான் கையில இல்லேன்னு அவரே ஒத்துக்கிட்டதால இந்த பகுதி செயல்பாடு சட்ட பாதுகாப்பும் அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. சட்டம் எவ்வளவு துல்லியமா இயங்குது பாருங்க. என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க. அப்போ ஃபைனலா கோர்ட்ல என்னதான் தீர்ப்பு வந்துச்சு? உச்சநீதிமன்றம் சுரேஷோட ஆவணங்கள் அத்தனையும் ரத்து செஞ்சுட்டு அந்த சொத்தை வந்து குந்தன்லாலோட வாரிசுகள் எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்க உத்தரவிட்டுருச்சு. வாவ்,
இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்க சொல்ல வர்ற பாடம் இதுதான். முத்திரத்தால் கட்டணத்தை மிச்சப்படுத்துறேன் பேர் வழின்னு சேல் டீடுக்கு பதிலா ஒருபோதும் ஜிபிஏவோ இல்ல இந்த மாதிரி இதர குறுக்கு வழி ஆவணங்களையும் பயன்படுத்தாதீங்க. ஆமா, அப்படி செஞ்சா உங்களுடைய பல லட்ச ரூபாய் சொத்துரிமை காத்துல பறந்துடும். முறையான ஆவணங்கள் தான் உங்களுக்கு என்னைக்கும் முழுமையான பாதுகாப்பை தரும். குறுக்கு வழிகள் எப்பவுமே ஆபத்து தான். சரி, இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்தியால இன்னைக்கும் பல லட்ச சொத்துக்கள் ஜிபிஏ மூலியமா மட்டும்தான் வாங்கப்பட்டிருக்கு. அதுதான் நிதர்சனமான உண்மை. வாடகைக்கார சொந்தக்காரன் நினைச்சு ஓட்டிட்டு இருக்கிற அவங்கள போல ஒருவேளை அந்த சொத்துக்களோட உண்மையான வாரிசுகள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை படிக்க தொடங்குனாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும். ஆமாங்க, நாளைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ல எத்தனை பூகம்பங்கள் வெடிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.